மதுரையில இசை பின்னணி இல்லாத எளிமையான ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பிரபலமான காரைக்குடி ராஜாமணி ஐயங்கார் இசை வித்வான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க கிட்ட இசை பயிர்றாரு நம்மளுடைய டிஎம்எஸ் அவர்கள். இதுல என்ன ஒரு அழகான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யார சொல்வீங்க? தியாகராஜ பாகவதர் அவர்களை தான் சொல்வீங்க. தியாகராஜ பாகவதர் அவர்கள் மதுரைக்கு ஒரு கச்சேரிக்கு வராரு. அதற்கு முன்னாடி நம்மளோட டிஎம்எஸ் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கோவில்கள்ல பஜனைகள், அதுக்கப்புறம் சில கச்சேரிகள்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பயிற்சி பெற்றுக்கிட்டே தனக்கு கிடைத்த இடங்களில் எல்லாம் பாடிக்கொண்டே இருப்பவர் தான் நம்மளுடைய டிஎம்எஸ் அவர்கள். மதுரைக்கு முதலா தியாகராஜ பாகவதர் அவர்கள் வந்து ஒரு கச்சேரிக்காக வராங்க. அப்போ அந்த அரங்கத்துல இருந்து வெளியில வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஆஹா நம்ம பாட்டு கேக்குதே, ஒரு கேசட்ல ஒரு ஒளி பேழையில நம்மளோட பாடல் அழகா கேக்குதே அப்படின்னு அவரு எங்க கேக்குதுன்னு போய் பக்கத்துல பார்த்தா நல்லா இத்தனோண்டு டைனியா ஒடிசலான ஒரு பையன் அப்படியே ஸ்லாகிச்சு அவரோட குரல்லையே அப்படியே அந்த பாட்டை அச்சு பிசகாம அப்படி வார்த்தை எடுக்கிறதுனா எப்படி இருக்கும் அதே போல பாடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அவருக்கு தோணுது. அதை பார்த்து அடுத்த நிமிஷம் பிரமிச்சு போய் அந்த சிறுவன் கிட்ட சொல்றாரு, கண்டிப்பா உனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, நீ சென்னைக்கு அவசியம் வரணும் அப்படின்னு. சோ அந்த ஒடிசலான சிறுவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த வெங்கல குரலும் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் தான்.